ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, இது சென்னை தாம்பரமில் இருக்குது. இங்கிருந்து நிரந்தர மத்திய அரசு வேலைவாய்ப்பு நமக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பதவிகள் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன கல்வி தகுதி எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, இதுக்கான சேல்ரி 19லேருந்து 63,000 வரையும் இருக்கும். ஸோ பேசிக் சேல்ரி 19,000, அது போக அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தாம்பரம், சென்னையில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 12th முடித்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள், ஒன்று இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும், இல்லை அப்படின்னா ஹிந்தியில், இல்லை அப்படின்னா தமிழில். ஓகேங்களா? ஒன்று தமிழ் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா ஹிந்தி டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். இந்த 3 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 27 வயதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 32 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 ஏஜ் வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எனி டிகிரி முடித்து இந்த ஆஃபீஸ் நாலேஜ் ப்ளஸ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25லேருந்து 81,000 சேல்ரி, பேசிக்காக 25,000 சேல்ரி இருக்கும். சேம் ஏஜ் தான், 18லேருந்து 27 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கரும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் டிடி எடுத்து பே பண்ணணும், பேங்க் டிடி எடுத்து பே பண்ணணும். யார் நேமில் நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா பேயபிள் அட் சென்னை. ஸோ இந்த நேமில் நீங்கள் பேங்க் டிடி 300க்கு எடுத்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, அதாவது நீங்கள் டிடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்ளிகேஷனை மட்டும் சென்ட் பண்ணால் போதும். யுவர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி 300க்கு பேங்க் டிடி எடுத்து தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு அந்த டிடி ரிசிப்டை அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. டிடி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ரெசிப்ட்டும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் அனுப்பணும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 9th செப்டம்பருக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுவும் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே தாம்பரம் சானிட்டோரியம் சென்னை இருக்கு இல்லையா, அங்கே தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் வந்து தாம்பரம் சானிட்டோரியம் சென்னையில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அங்கே தான் வந்து இங்கே அந்த சித்தா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இருக்குது, அங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. இப்போ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்டிசி யூடிசிக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட், அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட்டு பேஜ்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி ஸோ இந்த அட்ரஸ்க்கு செப்டம்பர் 9க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுவும் ஸ்பீட் போஸ்ட்டு மூலிமா மட்டும்தான் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேர்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயிலாக இருக்கும், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறாதீங்க. ஓகேங்களா? அடுத்து உங்கள் அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் இணைச்சி அனுப்பணும் அப்படின்னா எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸை தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினலை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாதீங்க. எது ஒரிஜினல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்க் டிடி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டிடி ரிசிப்டை மட்டும் அப்படியே ஒரிஜினலில் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணாதீங்க, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். அடுத்து இப்போ எடுத்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒரு 10th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் இருந்தால் 12th மார்க் ஷீட்டு, டிசி,
அடுத்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் செப்டம்பர் 9/9/2026க்குள்ளே ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆனதுலேருந்து 60 நாள் வந்து கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 9 கடைசி நாளாக வருதுங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். அப்ளிகேஷன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்கும், தமிழ் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த லாங்குவேஜில் நோட்டிஃபிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது சோஷியல் ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அகைன் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு போஸ்ட் இருக்கும் இல்லையா, லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 அனாக்ஷரில் 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? 3 போஸ்ட்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் கிடையாதுங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் 3 அனாக்ஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. 3வது அனாக்ஷரில் LDC லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. 2வது அனாக்ஷரில் அப்பர் டிவிஷன் கிளர்க் UDC அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அனாக்ஷர் 1ல் உங்களுக்கு அந்த சோஷியல் ஒர்க்கருக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அனாக்ஷர் 3ல் LDC லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிட்டு உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க. 10வது மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் கையில் ஃபில் பண்ணணும். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. டிசேபிலிட்டியாக இருந்தால் எஸ், இல்லை அப்படின்னா நோ வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், +2 பேச்சுலர் டிகிரி எனி அதர் ஏதாச்சும் முடிச்சதா அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பேங்க் டிடி எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த டிடி எந்த பேங்க்கில் எடுத்தீங்க, எந்த பிரான்ச்சில் எடுத்தீங்க, டிடி நம்பர் என்ன, டேட் என்ன, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுத்தீங்க, அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். எனி அதர் இன்ஃபர்மேஷன் கூடுதலாக ஏதாச்சும் தகவல் இருந்தால் எஸ் கொடுத்து இங்கே ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு என்க்ளோஸ் செப்பரேட் ஷீட் இஃப் ரெக்வயர்டு தேவைப்பட்டால் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் தனியாக அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன டீட்டெயில் மென்ஷன் பண்ணுறீங்களோ. ஓகேங்களா? எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நோ கொடுத்துருங்க. டிக்ளரேஷன் படிச்சுட்டு டேட்டு, ப்ளேஸு, சிக்னேச்சரில் உங்கள் சைன் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரி ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க, எவ்வளோ வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள்.